வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய பூர்வ புண்ணிய பாவ புண்ணியங்கள்லாம் எப்படி நம்மளுடைய இப்போ பிறக்கக்கூடிய வாழ்க்கையில நல்ல ஒரு சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறதுங்கிறது ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஜனவரி 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2025 ஆங்கில புத்தாண்டோட முதல் மாதம் வருகிறது ஜனவரி மாதம். அந்த ஜனவரி மாதத்துல எந்த மாதிரி விஷயங்கள் அமையுதோ அது பொறுத்து தான் அடுத்த வரக்கூடிய மாதங்கள் அந்த வருஷத்துக்கே ஒரு அடித்தளமா அமையுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, எப்படி ஆண்டு கிரகங்கள் இருக்கிறது, மாத கிரகங்கள் இருக்கு. அது தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தையும், ஒரு மாற்றத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்கிறதுங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய காணொளி உங்களை சேர்ந்தடைந்து நீங்கள் பலனளிக்க முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 6ஆம் இடத்திலே நீடித்திருந்து 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே சமயத்துல ராகு 4ஆம் இடத்திலும் கேது 10ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். சனி 3ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். ஸோ ஆண்டு கிரகத்தில் எந்த மாற்றம் இல்லைங்கிறது தெரியும். நமக்கு மார்ச் ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி நடக்குதுங்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, இப்ப மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசி அதிபதி ஆகிய தனுசு ராசி அதிபதி ஆகிய குருவே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். இன்னுமே சுப விரயங்கள், டிராவலிங்கு, நிறைய குடுக்கல் வாங்கல விஷயங்கள், ஒரு இடம் வாங்குறது, விற்கிறது, பிஸ்னஸ்ல வர்த்தகம் அதிகமாக பண்றது, அதர் பீப்புள்ஸ் மணியில கொஞ்சம் முன்னேறுறது, கடன் வாங்குறது, கடன் அடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஒரு கடந்த 7-8 மாசமாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு 6ஆம் இடத்துக்கு 12 கனெக்ட் பண்ணி 2, 10 கனெக்ட் பண்ணி இது மாதிரி நிறைய தொழிலதிபர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்குலாம் நிறைய அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தது. இப்ப அது அப்படியே நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. ஆனா ஒண்ணுமே மாற்றங்கள் அதுல இல்ல. பட் மாத கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 8ஆம் இடத்துல நீடித்திருக்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மாதிரியான உடம்பு ரீதியான விஷயங்கள், ஹெல்த் ரீதியான விஷயத்துக்குலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. டிராவலிங்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. திடீர்னு உடம்பு படுத்திருச்சுங்க. ஒரு அலர்ஜி ஆகி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அடி வயிறுல கொஞ்சம் டைஜஷன் இஷ்யூஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மாதத்தின் இறுதி 3 நாட்கள் அவர் ராசி மிதுனத்துக்கே போய் ராசியை பார்க்கறதும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ முதல் 3 வாரம் ஹெல்த் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். குடுக்கல் வாங்கல், போக்குவரத்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. ஸோ அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா, முதல் 3 நாட்கள் ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு பார்வை இருந்தாலும், அடுத்த மிடில் ஆஃப் 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா, புதனே ராசிக்குள்ள வராரு. ராசிக்குள்ள அவருடைய 7ஆம் வீட்டை கனெக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு இல்லற வாழ்க்கையில ஒரு பெட்டரான ஒரு ஸ்டெபிலிட்டி வர்றது, கருத்து வேறுபாடுகள் இருந்தா கொஞ்சம் குறையிறது, பங்குதாரர்கள் பிசினஸ்ல பங்குதாரர்கள், கிளையண்ட்ஸ், அசோசியேட்ஸ்லாம் இருக்கிறவங்களோட இன்னும் கொஞ்சம் புதுசா அடிஷன் ஆகுறது, நியூ கிளையண்ட்ஸ் எடுக்கிறது, நியூ ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்றது, அது மாதிரிலாம் ஏன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய புதனின் சஞ்சாரமாக, புதனின் பயிற்சியாக, குறிப்பா ஜனவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடியது ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு புதன் போய் இன்னுமே வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ புதனின் சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது அடிஷன் ஆஃப் புது ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக ஒரு டெவலப்மெண்ட் பிஸ்னஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பெட்டரா வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சரி, சூரியன் பார்த்தீங்கன்னா தை மாசத்துக்கு அப்புறம் மகரத்துக்கு மாறுறார். அது வரைக்கும் முதல் 2 வாரம் தனுசு ராசியிலேயே இருக்கிறார். ஸோ சூரியன் ராசியிலேயே இருக்கிறது தவறு இல்லை. ஏன்னா அவர் ராஜயோகாதிபதியாக செயல்பட போகிறார். 2ஆம் இடத்துக்கு போறதும் நிதி நிலைமை, பண விஷயத்துக்கு நல்லது. ஸோ அடுத்த கடைசி 2 வாரத்துல பார்த்தீங்கன்னா வரவேண்டிய பணம்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகளும், ஏன்னா புதனும் பார்த்தீங்கன்னா கடைசியா 2ஆம் இடத்துக்கு போறார். ஸோ வரவேண்டிய பணம், நிதி நிலைமை எல்லாமே கொஞ்சம் கையோங்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜனவரி 3வது வாரத்திலிருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான
ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய சில காரியங்கள் செய்து காட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக முதல் 2 வாரத்துக்கு இருக்குதுங்க. இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலே கும்பத்திலே நீடித்திருந்து ஒரு மாரியான ஒரு சுமாரான பலன்கள் குடுக்கிறார். நட்பு வீட்ல தான் சுக்கிரன் இருக்கிறார். சனியோட சேர்ந்திருக்கிறார். அதே சமயத்துல ஒரு மாசத்தின் கடைசி வாரமாகிய ஜனவரி 27, 28க்கு அப்புறம் மீனத்துக்கு போய் 4ஆம் இடத்துக்கு ஆகி 10ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுறார். ஸோ ஒரு மாரியான ஒரு ஒரு வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு வசதியான பொருட்கள் வாங்குறது, பண்றது, ஒரு வசதிப்படுத்திக்கக்கூடிய வண்டி வாகனத்தை கொஞ்சம் மாத்துறது, பண்றது, ஆல்டரேஷன் பண்றதுங்கிற மாரி சில சுப விஷயங்கள் குடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஜென்ரலா பார்க்கும் பொழுது சூரியனோட சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கு. இது செவ்வாய் 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், பேச்சு விஷயங்கள், கம்யூனிகேஷன் விஷயங்கள், அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உடம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப சூடு ஏறாதமா பார்த்துக்கணும். நம்ப ஒரு ரிச் ஃபுட்டா சாப்பிட்டு, நம்ப வந்து அலர்ஜிக்கா பண்ணிக்க கூடாது. அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அவசியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, 2025 மார்ச், ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான விஷயங்கள் சிலதெல்லாம் மாத்தி குடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதுவரைக்கும் 3ஆம் இடத்து சனி வந்து 4ஆம் இடத்துக்கு மாறி அடுத்த வாழ்க்கையில வந்து இன்னும் விறுவிறுப்பா செயல்படக்கூடிய விஷயங்கள் முடியுது. ஹனிமூன் பீரியட் முடிஞ்சு, இப்ப அடுத்த கட்ட வாழ்க்கையில் வேணுங்கிற டெவலப்மெண்ட்டுக்காக முயற்சிகளும், ரிஸ்க் எடுக்கக்கூடிய பருவம் வந்து மார்ச், ஏப்ரலுக்கு அப்புறம் வர்றது வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான சில விஷயங்கள், அடிப்படையான சில விஷயங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் வருகிறது. இதுல பார்த்தீங்கன்னா, இது பொதுவான ஒரு பலன்களே தவிர, உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த நேரத்துல, பிறந்த ஊர்ல வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தை வைத்து என்ன தசாபுக்திகள் போது வச்சு இன்னுமே நாம துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். அது மூலமா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம், எது மாரி வாழ்க்கை பாதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில போறோம், எது மாரி ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய அந்த தசநாதன், புக்திநாதன் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார்கள்லாம் பார்த்து தசாபுக்திகளோட மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான ஒரு ராசி பலன்ங்கிறதை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.